திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். எனவே பாடி கொண்டாடுவோம், அழகை தடி பாடி கொண்டாடுவோம். நாங்க கோடி 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். ஏமே 5 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். இயேசு 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எப்படி தாவி சோமடாவர்களே, என் வாயை துதியினாலும் நாள்தோறும் உடைய மகத்துவத்தினாலும் நிரம்பி இருப்பதாக. ஒரு அருமையான ஜெபம். இன்னும் சொல்றான், என் வாய் நாள் முழுவதும் உடைய துதியையும் நாள்தோறும் உடைய நீதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப உள்ள வாங்கி வெளியே விடுறான். என் வாயை துதியினால நிரப்புங்கிறான். அடுத்து என் வாய் என்ன செய்யும்? துதிய சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப இது ரெண்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாம் கேட்போம், அதை தாங்க இதை தாங்க அப்படி இப்படின்னு. ஆனா இதை விட்டு அவனுடைய ஜபங்கள்லாம் நீங்க எடுத்து கவனிங்க, அது எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்ப நல்லா கேட்கிறான், என் வாயை துதினால் நிரப்புங்க அப்படின்னு. அடுத்து சொல்றான், என் வாய் நாள் முழுவதும் உடைய துதியையும் உடைய நீதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு. அப்ப நிரப்பி வாயில பேசுறான், பாடுறான். பாட 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 வாழ்க்கை மேல போய்கொண்டே இருக்கிற. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த துதி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நிறைய நேரங்களில் நாம புலம்பல பாடிக்கிட்டே இருப்போம். இல்லைங்கிற காரியங்கள் எதெல்லாம் இல்லையோ அதை நினைச்சே கவலைப்படுவோம். நாம இருக்கிறத நினைச்சு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், சந்தோஷப்படவே மாட்டோம். அது நம்மளுக்கு வரவே வராது. பாருங்க, எல்லாம் போனாலும் நம்மளுக்கு சம்பாதிக்கிற பலனை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை நினைக்கிறது ஒரு சின்ன கொஞ்சம் பேர் தான். சின்ன சின்ன காரியங்கள் வரும் பொழுதே மனுஷன் என்ன செஞ்சான்னா, இதுக்கு மேல முடியாது அப்படிங்கிற நிலைக்கே வந்துடுறான். அப்படி நம்மளால அப்படி இருக்கவே கூடாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் இந்த குறைவையும் பலவீனங்களையும் பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நான் ரொம்ப இந்த வாயை மட்டும் நம்ம கவனமா பார்த்துக்கிறேன். இதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அந்த பகுதியில் நம்ம ஜெயிக்கவே முடியாது. இப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய வாயில என்ன வருதுங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். நீ இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டே இருக்கிறான், நல்லா தான் பாடுறான், நல்லா தான் போனான். ஆனா தண்ணி தாக எடுத்த உடனே எங்களை கொல்லவா கொண்டு வந்த அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் மரணத்தை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறான். முடிவில் அவன் பேசின மாதிரியே எல்லாம் நடந்து போச்சு. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும் பொழுது நாம் நிர்பந்திக்கப்படுவோம் பேசுறதுக்கு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில் அப்பியாசி உடனே வராது. நீங்க வாழ்க்கையில் அப்பியாசி கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை என்ன செய்யணும், இதெல்லாம் நீங்க அது நடைமுறைக்கு கொண்டு வரணும். சமயத்தில் நீங்க விரும்புற மாதிரி இவர் இருக்க மாட்டாரு, இவர் விரும்புற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. எல்லாம் எதிரும் புதிருமா இருக்கும், ஜாடிக்கேத்த மூடியா இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரும் பொழுது சில காரியங்கள் நம்ம புரிந்து அதை சரியா நடந்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு வராது. நிறைய நேரத்தில் ஒருத்தர் வாயாலே கொண்டுகிட்டு இருப்போம். அந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்போது அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அது ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் உண்டாக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழ்க்கையில் அப்படி இருப்போம் அப்படின்னா அந்த சூழ்நிலைகளும் நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். நம்மளோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும். எல்லாரும் அது இருக்காது.
எல்லா காலங்கள் வரும் அப்படியெல்லாம் மாறிடும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் இந்த காரியம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். இது இல்லாமல் நிறைய இடத்துல இல்லைங்கிறத பற்றி பெருசாக பேசுவோம், அல்லது இல்லை உள்ளத்தின் ஆதங்கத்தில் அள்ளி கொட்டிடும் எதையாவது. அப்படி கொட்டிட்டு அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நிறைவை நம்ம பார்க்க முடியாது. தொய்ந்து போன வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். சஞ்சலமும் தவியும் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு மத்தியில் என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்ல ஆண்டவரை எப்படி சொல்ல பாருங்களேன். சங்கீதம் 50:23 வாசிங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தம் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு இருக்குல்ல. இன்னொரு மொழியாக்கத்துல அது அவன் வழியை செவ்வைப்படுத்தி ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறார். அப்ப ஸ்தோத்திர பலியிடுகிற பொழுது, வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பொழுது, ஸ்தோத்திரம் செலுத்துகிற பொழுது, ஆண்டவரை பாடுகிற பொழுது நாம் என்ன செய்யற, தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அது என்ன செய்கிறது அப்படின்னா, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கான வழியை உண்டாக்குது, வழி உண்டாக்குது. அப்ப இதை நம்ம இந்த வழி உண்டாக்குறதுக்கு பதிலாக வழி அடைக்கிற வேலையை நம்ம செஞ்சிடக்கூடாது. கர்த்தருடைய கரம் குறுகலங்க. கர்த்தர் நம்மளை சொல்ல வாக்கு தந்தால ஒரு நாள் மாறவே மாறாது. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனால் சில நேரங்கள் இந்த பிரச்சனைகள் குறைகள் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் வருகிற போல ஒரு விதமான அங்கலாய்ப்பு, ஒரு விதமான விரக்தி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வாயை மட்டும் காத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்ப்போம். அப்ப இங்க சொல்லும்போது சொல்றாரு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், அது அவனுக்கு வழியை உண்டாக்கி என்னை ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறார். அப்ப ஸ்தோத்திர பலியிடும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கான வழியை நாம் உண்டாக. ஆண்டவர் சொல்றாருல, அவன் வாய்க்காலை விட்டு காற்று இருக்காது, மழை இருக்காது, ஆனா தண்ணி வரும் அப்படிங்கிறார். எப்படி வரும் அது தெரியாது அப்படிங்கிறார். அப்ப சூழ்நிலை எல்லாம் எதிர்மறையா இருக்கு, நம்ம வாழ்க்கை உள்ளத்துல சஞ்சலம் வேதனை இருக்கு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம ரொம்ப கவனமா இருந்து நம்முடைய வாயை காத்து கொண்டு ஆண்டவரேன்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து நல்ல ஒரு 4-5 வசனங்களை பேசி இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில் அபியாசிக்கணும். அபியாசிட்டா அப்படின்னா நிச்சயமா வாய் துதினால் நிரம்பும். துதினால் நிரம்பும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுது தேங்க்யூ லார்ட் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. வானமே இடிஞ்சு விழுந்தால் உங்களை என்ன செய்யாது, ஒரு சேதம் வராம நாம் இந்த பூமியில நல்லாவே வாழ்வோம். ஆமே. அப்ப ஆண்டவரை பாடுறது அப்படிங்கிறது அது வாய்க்காலை வெட்டுறது மாதிரி, வழியை புதிய பாதையை அமைக்கிற மாதிரி. எந்த பிரச்சனையும் சந்திக்கிறீங்களோ அதுக்கு நேரம் நீங்க வாயை திறந்து வார்த்தைகளை பேசி ஆண்டவரை பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் மாற்றி அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான வழியை என்ன செய்யறான், நாம் உண்டாக்குகிறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பேசுற காரியங்களும் கொஞ்சம் கவனமா இருப்போம் அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய வெற்றியை நான் பார்ப்போம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த துதி எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16:16 வாசிங்க. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தான். அடுத்த வசனம் 1. ஆபிரகாம் 99 வயதான ஆபிரகாம் 99 வயதான. பாருங்களேன், ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுக்கும் போது ஆபிரகாமுக்கு 86 வயது. இப்ப அடுத்து ஆபிரகாம் 99 வயதான போது, ஆபிரகாம் 99 வயதான போது அப்படின்னா இடைப்பட்ட காலம் 13 ஆண்டு காலம். இந்த 13 ஆண்டு காலத்துல ஆண்டவருக்கு ஆபிரகாம் எந்த விதமான தொடர்பும் பேச்சுவார்த்தையும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனா இவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய வாக்கை நம்பி வந்திருக்கிறான், வார்த்தையை விசுவாசித்தான். ஆனா இடையில ஆண்டவர் எந்த விதத்துல அது வரைக்கும் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, வந்து உட்கார்றாரு, அப்புறம் எந்திரிச்சு போறா, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இடையில ஒரு 13 ஆண்டு காலம் ஒரு பெரிய கேப்பு. அது 16ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தினுடைய விளைவு. சரி, ஆனா இந்த ஆபிரகாம் என்ன பண்றோம் அந்த மாதிரி சூழ்நிலையில, இப்ப ஒருத்தர் நம்பி நீங்க வந்துட்டீங்க, இப்ப அவரு நம்மளுக்கு எந்த விதத்தில் உதவி செய்யல அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்னா எடுத்தெறிஞ்சு பேசிடுவோம், இல்லை ஏதாவது சொல்லிடுவோம். இப்ப என்ன இந்த மாதிரி நான் கல்தேர் பட்டணத்துல இருந்தேன், என் சொந்தங்கள்லாம் அங்கே இருக்கு, என்னை இப்படி கூட்டு வந்துட்டாருன்னு சொல்லி என்ன செய்யல, வேலைக்காரன்ட்டையோ அல்லது தன்னுடைய மனைவியிட்டையோ அல்லது யார்கிட்ட என்ன செய்யல, அவன் புலம்பல பேசினதா இல்லை. அப்ப என்ன பேசியிருப்பாரு நினைக்கிறீங்க நீங்க? ரோமர் 4:21 வாசிங்க.
தேவன் 20 வாசிங்க. 20 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இப்ப இந்த கேப்ல ஆண்டவர் பேசல, வாழ்க்கையில அவர் நம்பிய வந்திருக்கிறான். எந்த விதத்தில் இதெல்லாம் ஒரு அவன் வாழ்க்கையில் பெரிய விரக்தியை வேதனை உண்டாக்கி இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில அழைத்த ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிறத நம்பி அவன் என்ன செய்யறான் அப்படிங்க சொல்றாரு, அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே, அது எப்படி சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி மகிமைப்படுத்தினான் அப்படிங்கிறார். அப்ப நம்மளை அழைத்திருக்கிற ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், எனக்கு தேசத்தை தருவேன் சொன்னவர், உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னவர், என்னை ஒருபோது கைவிடவே மாட்டார் என்று நம்பி தேவனை மகிமைப்படுத்துகிறான். இப்ப ஏன் பாருங்க, சும்மா பாடுறதில்ல, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து பாடுகிறவளதான் மகிமை உண்டாகும். சரி, விசுவாசமே இல்லை, பரவாயில்ல பாடுங்க. பாடும்போது என்ன உண்டாயிரும், முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை உண்டாயிரும். எல்லாத்துக்கும் அதுதான் வழி. ஆமாம், இடிக்கவும் முடியும், கட்டவும் முடியும் வாயினால. என்ன, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லுங்கிறாங்கல்ல. அப்ப வாயினால வாழவும் முடியும், வாயினால வாழ்க்கையை அழிச்சுக்கிறவும் முடியும். அப்ப இந்த வாயை நம்ம சரியா பார்த்துக்கிட்டு இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தேவனை மகிமைப்படுத்துற என்ன உண்டாகுது, விசுவாசத்திலே வல்லவான் ஆனான் அப்படிங்கிறார். இப்ப இந்த காரியத்தை ஆபிரகாம் என்ன பண்றான், அந்த இடைப்பட்ட நாட்கள்ல தேவையில்லாம பேசி அல்லது கர்த்தர் இப்படி பண்ணிட்டு என்னை கொண்டாந்து வந்த ஒண்ணு சொல்லலை காணோம் அப்படிங்கிற மாதிரி புலம்பாம கொள்ளாம ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கான். வேன் சொல்லுது, விசுவாசத்திலே அவன் வல்லவன் ஆனான் அப்படிங்கிறார். அப்ப அது வல்லவனா என்ன பண்ணா, அடுத்து ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்த வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பித்தது. இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற பொழுது நல்லா ஆண்டவரை பாடி துதிக்க அல்லது நல்ல வார்த்தைகளை பேசி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நம்மளால கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிரச்சனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு அப்படி சொல்லக்கூடாது. பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து நீர் என்னை காப்பாற்ற விடுவிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நீ ஆண்டவர் நன்றி சொல்லணும். இப்ப பாருங்களேன், சிலவங்க ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்கு அந்த பாடுகளை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இந்த பாடுகள் மத்தியிலும் நீர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறேன். அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசம் நம்பி நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் இல்லையா, பிரச்சனையை நம்பி மகிமைப்படுத்திடக்கூடாது. அப்படி சிலவங்க அப்படி சொல்லிட்டு அது பெறமாட்ட உட்கார்ந்துடாது. ஆண்டவரே இதெல்லாம் தாங்கறதுக்கு நீங்க பலம் தந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி இல்லை, எல்லாம் இருக்கு, இதுக்கு மேல நீ எனக்கு வெற்றியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, இதை நான் கடந்து போவேன், இதை என் வாழ்க்கையில மாற செய்ய நீ வல்லவராக இருக்கிறீ, நீர் எபினேசராக இருக்கிறீ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி 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 ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை, உயர்வை, பெருக்கத்தை, வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதியாமத்திலிருந்து நிறைய பேர் பாடி பாடிய பெரிய பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறான். அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமாக கூடாது? இப்ப என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, இப்ப இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாகணும், நம்முடைய வாழ்க்கையில அது சாத்தியமாகணும் அப்படின்னா நாம் அதை அபியாசிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப சும்மா ஏதோ பேசிக்கிட்டே போகக்கூடாது. வாழ்க்கையில அதுக்கு பதிலாக பிரச்சனைகளுக்கு மத்தியில, தேவைகளுக்கு மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில நல்லா வாய்களை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையும் வசனத்தையும் பாடி ஆண்டவரை துதிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை நான் பார்ப்போம். நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்களேன். ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில விற்று போட்டார். 3வது வசனத்தை அவனுக்கு 900 இரும்பு ரதங்களும் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் அப்படிங்கிற. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏகூத்தினுடைய காலத்துக்கு பிற்பாடு ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்டாங்க. இப்ப எத்தனை வருஷம் அப்படின்னா 20 வருடம் ஆமை கானானுடைய ராஜாவுடைய ஆமை கையில கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்ப அவன் என்ன பண்றான், சிசரா அவனை ஒடுக்கி ஜனங்களை சொல்லுது, அவர்கள் எப்படி சொல்றாரு, 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினார். வெறும் ஒடுக்குதல் மட்டும் இல்ல, கொடுமையான வாழ்க்கை முறையை அவங்க அனுபவிக்கிறாங்க.
20 ஆண்டு கால வாழ்க்கை அப்படி ஓடிடுச்சு. வேற சொல்லுது, அவர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்படிங்கிறார். இப்ப ஆண்டவரை நோக்கி அவங்க கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெபொராள் எழும்பி வர்றான். எழும்பி வந்து அவரும் பாராக்கும் சேர்ந்து ஒரு காரியங்களை செய்யறாங்க. ஒரு பெரிய வெற்றி அந்த இடத்துல நடக்குது. நடக்க ஆரம்பிச்ச உடனே 5:1 வாசிக்கிறாங்க, அந்நாளில் தெபொராள் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதா அவர் சொல்லி அடுத்து என்ன செய்யறாங்க, வெற்றியை பெற்றதுக்கு அப்புறம் ஆண்டவரை பாடி துதிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடுறான். பாடி முடிச்சு கடைசியா வரும் பொழுது 31 வசனத்தை வாசிங்க. 5:31. கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய உம்மை பகைக்கிற யாவரும் இப்படி அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற. சொல்லுங்க எல்லாரும், நான் கர்த்தரில் அன்பு கூறுவேன். எல்லாரும் சொல்ல, கர்த்தரில் அன்பு கூறுவேன். வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருப்பேன். சொல்லுங்க, வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருப்பேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, அது உதித்து வரும் பொழுது எதுவுமே அதை நின்று என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. வல்லமையோன்னா அப்படின்னா அந்த அதனுடைய வல்லமைக்கு முன்பாக அந்த வல்லமை தாக்கப்படாமல் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை நாம் தேசங்களிலே பட்டணங்களிலே உண்டாக்குவோம் அப்படிங்கிறார். வல்லமையோடு உதிக்கிற சூரிய பிரகாசம் ஏதோ சூரியன் அப்படின்னு இருக்கக்கூடாது. வல்லமையோடு உதிக்கிற அப்படின்னா அது உதித்து வருகிற பொழுது ஆட்டோமேட்டிக் இருக்கிற எல்லா இருள் விலக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்பாக யாரும் அது வெளிச்சத்தை என்ன செய்ய முடியாது, தடுத்து நிப்பாட்ட முடியாது, தாண்டி என்ன செய்யும், போயிட்டே இருக்கும் ஒழிய. அப்படிப்பட்ட வல்லமையோடு உதிக்கிற அந்த அளவுக்கு நீங்க உங்க வாழ்க்கை வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்கிற வாழ்க்கையாக, தடைகளை தகர்த்து முன்னேறுகிற அனுபவத்துக்குள்ள சொல்றாங்க. உம்மில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு சூரிய பிரகாசம் போல இருப்பார்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தார். 20 வருஷம் கொடுமையா ஒடுக்குறான். அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் 40 ஆண்டு அப்படின்னா டபுளா கொடுக்கிறார். எப்படி சொல்ல பாருங்களேன், யோவேல்ல வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான 20 வருடம் பட்ட கஷ்டத்தை 40 வருடம் 40 வருடத்துல பாதி நாட்கள் ஆண்டரை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க பாத்தீங்கன்னா. அப்ப இதெல்லாம் கிராஜுவல் நடந்துகிட்டே இருக்கு உள்ள. ஆனா ஒரு பெரிய அந்த ஆண்டவர் பாருங்களேன், 20 வருஷம் பட்ட கஷ்டத்தை ஒரு 20 வருஷத்துல விட்டு பிடிச்சிக்கலாமே, இல்ல. இப்ப 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாவம் செஞ்சாங்களா, இல்ல. இந்த 40 வருடத்துக்கு இடையிலேயே என்ன பண்ணிட்டானுங்க, கொஞ்சம் கொஞ்சமா வழி போயிட்டான். கடைசி 40 வருஷம் முடிஞ்சு வச்சு மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. இப்ப அங்கே இன்னொருத்தன் ஒருத்தன் விளிம்பி வர்றான். அப்ப இப்படி ஆண்டவர் விட்டு போனாலுமே அவர் என்ன செய்யல, இவங்க பட்ட இந்த பாடுக்கு ரெட்டிப்பான வெட்கத்துக்கு ரெட்டத்தனையான பலன். அப்படின்னா இவன் 20 வருடம் வாங்கின அந்த பட்ட அந்த வேதனைக்கும் பாடுகளுக்கும் ஒடுக்குதலுக்கும் கர்த்தர் செய்யறாரு, சரியா 2 மடங்கு 40 வருஷம் தேசத்துல ஒரு வியாதி இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஒண்ணு இல்லை. ஒண்ணு சொல்லு, தேசம் அமைதலாக இருந்தது அப்படிங்கிறார். சரி, குடும்பத்துல சண்டை அடைஞ்சா அதுவும் தெரியல, தேசத்திலேயே ஒரு பெரிய அமைதி அப்படின்னா பாருங்களேன் எந்த அளவுக்கு மக்கள் இளைப்பாறுதலோடு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவர்கள் எழும்பி ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துறாங்க. அதனுடைய விளைவு 40 வருஷம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு ஐரோப்பா நாடு சொல்றாங்க, சிலவங்க சொல்லுவாங்க அப்படி ஆகுது இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்றாங்க. அது இருக்கு. அதே நேரத்தில் இன்னும் சில பேருக்கு சொல்றாங்க, நல்லா முதிர்ந்த ஆட்கள்லாம் சொல்றாங்க, அன்றைக்கு போட்ட அந்த சுவிசேஷனுடைய மகிமையை வெளிச்சம் இன்னைக்கு தேசத்தில் என்ன செய்யுது, இருந்துகிட்டே இருக்கு. அதனுடைய நிழல்ல இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். யாரோ போட்ட அந்த காரியங்கள் இன்றைக்கு பவுல் போன இடங்கள்லாம் தேசங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கு. அதனுடைய வெளிச்சம், அதனுடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் தேசத்தில் என்ன செய்கிற ஒரு பக்கம் அக்கிரம் பாவங்கள் பெருகுது. ஆனா அன்றைக்கு அந்த சுவிசேஷனுடைய மகிமை இன்றைக்கு தேசத்தில் என்ன செய்யுது இருக்கிறதுனால தான் அந்த தேசம் இன்றைக்கு அந்த ஒழுங்கு, அந்த சுத்தம், அந்த காரியங்கள் எல்லாத்துலையும் இன்னைக்கு நல்லா இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அமைதல் எப்ப அப்படின்னா 40 வருஷம் அவள் கர்த்தரை பாடி துதிக்கிறனுடைய விளைவு. அப்படி அப்ப நீங்கள் நான் என்ன செய்ய, நல்ல இந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது சாதாரணமா அதெல்லாம் மறந்துட்டு தேவையில்லாம பேசினாலும் என்ன ஆகிறேன், நம்முடைய ஆவி கலங்கும். அதே பேசும் பொழுது ஆசீர்வாதத்துக்கு நம்மளும் என்ன செய்யணும், தடையாயிருவோம். இதெல்லாம் நம்ம புரியாம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளை விட்டு அகற்றி அந்த மாதிரி காரியங்கள் வரும்போது இல்லை பிரச்சனை அல்ல ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதையே பெருசா நீங்க பேசுனீங்க அப்படின்னா அதுதான் நம்மளுக்குள்ள இருக்கும். அதுக்கு மத்தியில தேவனை சார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நாம் துதிக்கிற பொழுது விசுவாசம் பெருகும். அந்த துதி வழியை உண்டாக்கி வாழ்க்கையில பிரச்சனைக்கு ஒரு முடிவையும் கொண்டு வரும்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில துதிங்கிறது, நன்றி சொல்றங்கிறது பிரதானமா வச்சுக்கோங்க. நல்ல எல்லா நிலையிலும் உங்க வீட்டுக்காரர் ஒரு சத்தம் போடுறாரு, அடிக்கிறாரு, நன்றி சொல்லுங்க. ஏன்னா அதுக்காக போட்டு பழிச்சு பேசி குற்றப்படுத்தி இப்படி அப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா அது உலகம் மாதிரியே இருக்கும். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் நீங்க நல்ல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் இருக்க வேண்டிய சொன்னீரே உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிரச்சனை இருக்கு, தாண்டி வார்த்தை பேசும் பொழுது அது குடும்பத்துல பெரிய சமாதானத்தை மாற்றத்தையும் உண்டாக்கு. அப்படிதான் சொல்றாரு. அப்ப தேசம் அமைதலா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் என்ன செய்றாங்க, பாடி துதிக்கிறாங்க. இதே போல நீ யோசபாத்தினுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 26. 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடினார்கள். பெராக்காவில் கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்ப இந்த செலுத்தினார்கள். கடந்த காரியங்களும் அவனுக்கு தெரியும். இப்ப அவனுக்கு விரோதமா மோவாபியர், அம்மோனியர்லாம், செயிர் மலை தேசத்தாரெல்லாம் கூடி வர்றாங்க. அப்படி கூடி வரும் பொழுது யோசபாத்து புலம்புறா. அப்புறம் போய் ஜெபம் பண்றா. ஜெபம் பண்ண உடனே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. எல்லாம் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறாங்க. அப்படி அணிவகுத்து நிற்கும் பொழுது முதல்ல பாடுறதுக்கு ஆளுநர் நிப்பாட்டுறானுங்க. இப்போ எல்லாரும் பாடி துதிக்கும் பொழுது அங்கே காரியங்கள் எல்லாம் வேற மாதிரி சம்பவிக்குது. ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்துட்டு அந்த அவங்க 5 ராஜாக்களுடைய கொண்டு வந்த அந்த வெகுமானங்க கொள்ளையிட்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சு முடிச்ச உடனே என்ன செய்யறாங்க, எல்லாரும் பெராக்கா அப்படிங்கிற இடத்துல கூடி அந்த இடத்துல 4ஆம் நாளிலே அந்த யுத்தம் முடிஞ்சு 4ஆம் நாள்ல பெராக்காவிலே கூடினார்கள். கூடினாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரை பெராக்கா என்னும் பெயர் தாரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் இப்ப இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, சத்துருக்கள் வேலை கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு அங்கிருந்து எல்லாம் எல்லாரும் எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புகளோடும் சுரமண்டலங்களோடும். எருசலேமுக்கு வந்த மக்கள் என்ன பண்றாங்க, பெராக்காவுல கூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க. கொடுத்த வெற்றிக்காக, கொடுத்த அடிச்ச கொள்ளை பொருட்களுக்காக, வருமானத்துக்காக, எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறான். ஸ்தோத்திரம் செலுத்திட்டு எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு கூட என்ன செய்றாங்க, எருசலேமுக்கு வர்றாங்க. எருசலேமுக்கு வரும் பொழுது அடி சொல்றது, அவர்கள் தம்புரோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். நேர இங்க வர்றானுங்க எல்லாரும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இப்ப இந்த துதி ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வருது. அடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவன் தம்பூர்களையும் சுரமண்டலம் எடுத்து பாடிக்கிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றானுங்க. ஆலயத்துல இருந்து கர்த்தரை பாடுறாங்க. வேதம் சொல்லுது, இஸ்ரவேலின் சத்துருக்களோடு தேவன் யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான எல்லாம் சுற்றி இருக்கிற யாரெல்லாம் அந்த காரியங்களை கேள்விப்பட்டாங்களோ அந்த தேசத்தின் மேலேயே இவர்களை குறித்த ஒரு பெரிய பயம், நடுக்கம் இவனுக்கு தெரியாது. ஆனா ஒட்டுமொத்தமா கேள்விப்பட்ட அத்தனை தேசங்கள் மேலும் இஸ்ரவேலை குறித்த ஒரு பயம். ஏன், இவங்க யுத்தம் பண்ணல, கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் அப்படிங்கிறார். கர்த்தரை யுத்தம் பண்ண வச்சது எது? அவர்கள் பாடி கர்த்தரை துதித்தனுடைய விளைவு. இப்ப கர்த்தர் பராக்கிரமசாலியை போல முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருவோடு கூட என்ன செய்வாரா, யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிறார். அப்ப பிரச்சனைக்கு மத்தியில் என்ன செய்யுங்க, நல்லா பாடுங்க. வீட்டில் போனே இந்த ரிதம் மியூசிக் இதில் போனீங்கன்னா நல்லா கொட்டு வச்சிருப்பான், ட்ரம்மு. சொந்த வீடு வச்சிருக்கீங்களா, பரவாயில்ல, வீட்டில் என்ன செய்யுங்க, கொட்டை வாங்கி வைங்க. வாடி நானாக வந்த சமயத்தில் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா நேரம் அங்கேயே உட்காருவேன். எடுத்து கொட்டை எடுத்து இருக்கிற காதெல்லாம் பிய்கிற மாதிரி நினச்சிருவேன். நல்லா அடித்து நானாக பாடிட்டு போயிடுவேன். முடிஞ்சு, அவ்வளோதான், பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்போ என்ன செய்ய, ஏதாவது ஒன்று வாங்கி வைங்க. சும்மா ஆகுனா செல்ஃபோனில் என்ன செய்யக்கூடாது, பயலில் என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கு, என்ன விளாட செல்ஃபோனில் விளாடுறான் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ நல்ல ஒரு கொட்டை வாங்கி வைங்க. ஏதாவது சூழ்நிலை மத்தியில், தேவைகளுக்கு மத்தியில் நல்ல கொட்டை எடுத்து நல்ல ட்ரம் அடிச்சு என்ன செய்ய பாடுங்க. அப்படி பாடும்பொழுது ஒரு பெரிய மாற்றம் அப்படிதான் வருது. வேற சொல்லுது, சுற்றுப்புறத்தாருக்கு எல்லா தேசத்தாருக்கும் கர்த்தரால் பயங்கரம் உண்டாது. அடுத்து 30 வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஒரு பெரிய ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய இளைப்பாறுதல். அடுத்து யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமைதியா இருந்தது அப்படிங்கிறார். அப்ப தேசத்துல அமைதி, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இளைப்பாறுதல். இதெல்லாம் கொண்டு வர்றது என்ன அப்படின்னா நம்முடைய துதி. நிறைய நேரங்களில் நாம் அறியாமல் பூரா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிட்டு அப்புறம் தலையை பிச்சுக்கிட்டு இருப்போம்.
உங்களுக்கு இருக்கோ இல்லை எனக்கு இருக்கு அந்த மாதிரி. ஏண்டா பேசணும் அப்படின்னு வரும். இப்போ இதெல்லாம் சரி செய்யலை அப்படின்னா வாழ்க்கையில் மேலே போகவே முடியாது. அப்புறம் நம்மளை அறியாமலே ஒரு விதமான சஞ்சலம்லாம் வந்துடும். இன்னொன்று, கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் அபியாசிக்கணும், அனுபவிக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பாடி துதிச்சு ஒரு இன்பம் காணணும். நானும் ஊழியத்து வந்த நாட்களில் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஜெபிக்கலாம்னு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், நல்லா பாட தெரியும். அப்போ உட்காந்து நேரங்களில் எடுத்து பாடிக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். 2 பேர் கூட்டினா கீபோர்டு போடுற ஒருத்தர் இருப்பான், அவனை சேர்த்து இப்படி பாடி ஆராய்ச்சிட்டே இருப்போம். இப்படி தான் வாழ்க்கையில் மேலே வந்தோம். அப்போ இப்படி பாடி ஆண்டவர் துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆரம்பிக்கும். அதில் ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம். எப்படி தெரியாது, துதிப்பது இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல அது ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு கொண்டு வரும், பாடி துதிக்கிறது. அந்த அனுபவம் இல்லைன்னு வச்சுங்களேன், பாடவே முடியாது நம்மளால. என்ன பாடுறாங்க, என்ன சத்தமாக பாடுறாங்க, இப்படி சொல்லிக்கிட்டு தெரியும், குறை சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையே, வாழ்க்கையில் என்னமும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எல்லாரும் ஏன் பாடணும், வாயை திறந்து பாடணும், நல்லா பாடணும், சத்தமாக பாடி. எப்படி சொல்றா பாருங்களேன், இந்த 8ஆம் புஸ்தகம் 10:9 சொல்றாரு, நீங்கள் ஒரு சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும் பொழுது பூரிகளை பெருந்தொனியா முழங்க அப்படிங்கிறார். அப்பொழுதும் கர்த்தரான செய்ய நிறைவுறப்பட்டு அப்படிங்கிறார். அப்ப கர்த்தர் நம்முடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணணும் அப்படின்னா நீ பெருந்தொனியை நல்லா பாடுற அப்படிங்கிறார். நான் வசனம் சொல்லும்போது வரும்போது பார்க்குறேன், சும்மா வாயில முன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, நல்ல வாயத்தோட சத்தமா சொல்லணும். பூரியை பெருந்தொனியா அப்படின்னா என்ன, எல்லாம் கேட்குற மாதிரி அலற மாதிரி பாடு அப்படிங்கிற. நல்லா நீங்க வாயை திறந்து பாடும் பொழுதுதான் ஒரு பெரிய நிறைவை நம்மளால பார்க்க முடியும். மெதுவா பாடுறதுக்கு சத்தமா பாடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. மெதுவா பாடுறதுக்கு நேரம் இருக்கு, நல்லா பாடுறது சத்தமா பாடுறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. நல்லா ஆராதிக்க உட்காந்து அமைதியா அப்படி சில நேரங்கள் பாடலாம். ஆனா சில நேரம் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் பொழுது நம்மளால மெதுவா பாட முடியாது. சத்தம் போட்டு என்ன செய்யுங்க, வாயை திறந்து நல்லா பாடுங்க. சிங்கக்குட்டியில் தாழ்ச்சி அடைந்து பட்டியாக கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மை 4 அடியை போடுங்களேன். போட்டுட்டு குறைவில்லைன்னு பாடுங்க. பாடிக்கிட்டே சமையல முடிங்க, ஜம்முன்னு வந்துடுவீங்க வாழ்க்கையில. அப்ப பிரச்சனை மாறணும், பெரிய வெற்றியை பார்க்கணும், நாமளும் இளைப்பாறுதலா இருக்கணும், தேசமும் அமைதியா இருக்கணும். அப்படின்னா செய்ய வேண்டிய வேலை என்ன, கர்த்தரை துதிங்க. கர்த்தர் பெரியவர் என்பதை எல்லாருக்கும் சொல்லுங்க, பாடிக்கிட்டே இருங்க. அப்படி பாட ஒரு பெரிய மாற்றங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குவார். அது மாத்திரமல்ல, இன்னொன்று என்ன கணக்கு பாருங்களேன், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 6:5 இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும். இப்ப ஆண்டவர் பிலிப்பிட்ட கேட்கிறாரு, பார்க்கிறாரு, ஜனங்கள்லாம் தேடி வந்துகிட்டே இருக்கிறான். வந்துகிட்டே இருக்கும் பொழுது பிலிப்பை நோக்கி சொல்றாரு, இவர்கள் சாப்பிடுவதற்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. அடுத்த வசனம் சொல்ல, தாம் செய்ய போகிற அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஒரு பேச்சுக்கா என்ன சொல்றான்னு பார்ப்போம். அவர் செய்ய போற ஒரு காரியம் செய்ய போறாரு, அது அவரு தெரியும். இவங்களுக்குலாம் அதை நம்பணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனா அவர் ஒன்று செய்ய போறாரு. ஆனா இவன்கிட்ட கேட்கிறாரு, இவனுடைய மண்டலம் எப்படி இருக்கு பாருங்களேன். சொல்றான், 200 பணத்துக்கு நாம் அப்பங்கள் இவர்களுக்கு என்ன செய்யாது. பிலிப்பு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்கள் இவர்களுக்கு போதாதே. நிறைவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட இருக்கிற காசுக்கு என்ன செய்ய முடியாது, வாங்கினா அப்பம் பத்தாது, போதாது அப்படிங்கிறான். இது இவனுடைய மனநிலைமை. இவன்கிட்ட தான் கேட்டாரு. அடுத்து ஒருத்தன் ஓடி வர்றான், அந்திரேயா. அவன் சொல்றான், இங்கே ஒருத்தருக்கு அவன் 5 அப்பமும் 2 மீன் இருக்கு அப்படிங்கிறான். ஆனா இவ்வளவு ஜனத்துக்கு அது பத்தாது அப்படிங்கிறான். அப்ப 2 பேருடைய நிலைமை, அங்கே உள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னா, 200 பணம் 5 அப்பம், இது என்ன செய்யாது, எவருக்கும் பத்தாது. எப்படி சொல்றது, ஒன்று யாராவது சாப்பிடணும், இல்லைன்னா 5 போய் பிக்ஷா அப்படின்னு வச்சுக்க, 5000 பேர் புருஷர்கள் மட்டும் இங்கே இருக்கிறாங்க. யாருக்கு என்ன கொடுப்பீங்க? 5 அப்பன்னு என்ன இவ்வளோ பெருசா இருக்கு, அவ்வளோதான். இப்போ அதுவும் ஒரு சின்ன பையன்கள் இருக்கு, அவனே 5 அப்பம் சாப்பிட்ருக்கான், அதுக்கு தான் அவன் கொண்டு வந்துருக்கிறான். ஏன்னா அவன் கூட அம்மா அப்பா தானே இல்லை. இங்கே ஒரு சிறு பையன் இருக்கான், அம்மா அப்பா வந்து அவளில் வச்சிருப்பாங்க, அவன் இப்படி இந்த பொடின்ட்டு கொடுப்பான். இவன் வரும்போது நினைஞ்சிருக்கான், தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கு வரும்போது இந்த லேஸ் வாங்கிட்டு வருவீல்ல, நீ பாருங்க, பிள்ளைகளுக்கு இந்த லேஸ் நினைச்சு கூட குறு லேஸு வாங்கி பழக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானது. ஆனால் வரும்போது பார்க்குற மட்டும் 2 பிடிச்சிக்கிட்டே வருங்க.
அந்த மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்க, வீட்டிலேருந்து வரும்பொழுதே நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது அள்ளி சோப்பில் விட்டே போவோம். சோப்பு ரெண்டு ஆடிக்கிட்டே இருக்கும், போகிறதுக்குள்ளே காலி ஆகிரும். அந்த மாதிரி இவன் வரும்பொழுது நினைஞ்சிருக்கு அந்த பையன் ஒரு 5 அப்பம் 2 மீனையும் இடையில சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்திருக்கு. இவனு பாரு, எவனுக்குமே இல்லாத அறிவு இந்த பையலுக்கு இருக்கு. இவர்கிட்ட போனால் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பார். என்ன பசி எடுத்தா என்ன செய்யறது அப்படின்னு இவன் நினச்சிருக்கான். உஷாரா வைக்கணும் கேள்விப்பட்டிருப்பான் போல. உஷாரை கொண்டு வந்திருக்கணும், ஒருத்தன் கூட கொண்டு வரல, இவன் மட்டும் சாப்பாடை கொண்டு வந்திருக்கிறான். சரி, இப்போ அந்திரேயா வந்து சொல்றாரு, இங்கே ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட 5 இருக்கு, ஆனால் அதுவும் என்ன செய்ய அந்த ஆளுகளுக்கு பத்தாது. அப்போ ஒட்டுமொத்த முடிவு என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற சூழ்நிலையில் யாருக்குமே என்ன செய்ய முடியாது, போஷிக்க முடியாது, ஒரு வேளைக்கும் பத்தாது. அந்த அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னா சாத்தியமே இல்லை. அவ்வளோ பேரை குறைஞ்சது ஒரு 12,000 பேர் வைங்கள, புருஷர்கள் மாத்திரம் 5,000 பேர் அப்படின்னா இந்த அம்மாமாருக்கு இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, இதெல்லாம் டவுலாக இருக்கு. அங்கே கூடவே இருக்கும், 12 கூடவே இருக்கும். அப்போ அவ்வளோ பேரையும் போஷிக்கணும் அப்படின்னா அங்கே போஷிப்பதற்கு சட்டி இல்லை, ஆப்பம் இல்லை, ஒன்றும் இல்லை, மீனை பொறிக்கிறதுக்கு எண்ணெயும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேறு சொல்லுது, இயேசு 11வது வசனத்தை வாசிங்க. ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. சரி, பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5,000 பேரா இருந்தார்கள். இயேசு அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். இன்னொரு பைபிள் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அந்த கொஞ்ச அப்பத்தை எடுத்து தேங்க்யூ லார்ட் அப்படின்னா, ஒரே வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ண என்ன, தேங்க்யூ லார்ட், உமக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு அவ்வளவுதான் சொன்னாராம். வேற நம்மள மாதிரிலாம் இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணனாலே கொஞ்சம் அடியை போட்டு உங்களெல்லாம் பீஸ் பண்ண மாதிரி, ஆண்டவரே அழகாய் சமைக்க, ருசியாக சமைக்க என் மனைவிக்குன்னு சொன்னா தான் உங்களுக்கு சட்டிலாம் கொஞ்சம் என்ன செய்ய, கொஞ்சம் உள்ளம் சந்தோஷமா இருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணாரு, எடுத்துட்டு தேங்க்யூ லார்ட் அப்படின்றார், அவ்வளோ ஸ்தோத்திரம் சொன்னார், அவ்வளோதான். வேணும் சொல்லு. அடுத்து எல்லாருக்கும் எடுத்து பகிர்ந்து கொடுங்கண்டாரு. உடனே பெருகிருச்சானா இல்லை, ஸ்தோத்திரம் தான் சொன்னார், நன்றி, தேங்க்யூ லார்ட் அப்படின்னாரு. ஏன்னா இவருக்குள்ள என்ன செய்ய போறத இவர் இப்ப என்ன சொல்றா பாருங்க. அந்த நீங்க பின்னாடி போனீங்க அப்படின்னா, பிதா செய்கிறதை குமாரன் காண்கிறது எதுவோ அதையே நான் செய்கிறேன், அவர் இல்லாம நான் என்ன செய்ய போறதில்ல, ஒண்ணு செய்ய போறது இல்லை. அப்ப பிதா சொல்லிட்டாரு, காமிச்சிட்டாரு, இவர் என்ன பண்ணாரு, அதை செய்ய போறாரு. இப்ப இவர் என்ன பண்ணாரு, நீங்க தானே காமிச்சீங்க, நீங்க தானே சொன்னீங்க, இப்ப இவர் தானே சொன்னாரு. இந்த வார்த்தையில என்ன, யார் சொன்னது சொல்லுங்க, இல்லை பைபிளை கையில் எடுங்க பார்ப்போம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றே இருக்கிறது. ஆகவே நான் ஆமேன் என்று சொல்லுகிறேன். இப்ப பிதா செய்ய போகிறதை குமாரன் பார்த்துட்டாரு. பார்த்ததை இவர் அவர்தான் சொல்றாரு, அவர் என்ன செய்யறாரோ அதை நான் செய்ய போறேன், அவர் என்ன சொல்றாரோ அதை நான் என்ன செய்ய போறேன் சொல்றேன். அப்ப சொல்றது செய்யறது, அவர் உயிர்ப்பிக்கிறத காமிக்கிறார், இவர் உயிர்ப்பிக்கிறாரு. புரியுதா? அவர் ஒருத்தன் உயிர்ப்பிக்க போறேன் அப்படிங்கறத காமிக்கிறாரு, இவர் என்ன செய்யறாரு, உயிர்ப்பிக்கிறாரு. அவர் ஒன்று செய்ய போறதை இவர்கிட்ட காமிக்கிறாரு, இவர் அதை செய்யறாரு. அவர் சொல்ல போறதை இவர்கிட்ட சொல்றாரு, இவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. இப்ப அவர் சொன்னதான் இங்கே இருக்கு, இது வேற ஊர் போய் சொன்னது இல்லை, அவர் சொன்னதான் இங்கே இருக்கு. இப்ப அவர் சொன்னதை நான் என்ன செய்ய போறேன், சொல்ல போறேன், நான் நம்ப போறேன், அவ்வளவுதான். இப்ப அவர் செய்யறதை இவர் காமிச்சிட்டாரு, இவர் என்ன பண்ணிட்டாரு, செய்ய போற அறிந்து அவங்கள்ட்ட கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, பார்த்தா சாத்தியமே இல்லை அப்படிங்கிறான். எந்த விதத்தில் என்ன செய்ய முடியாது, இந்த ஆட்களை போஷிக்கவே முடியாது. ஆனா இவர் எடுத்து, நீங்க தானே சொன்னீங்க செய்ய போறேன்னு, நாங்க பார்த்துட்டேன், எடுத்து என்ன பண்றாரு, நீங்க செய்ய போறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தேங்க்யூ லார்ட் அப்படின்ட்டாரு. அவ்வளவு முடிஞ்சு. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு வார்த்தை, இந்த பிரைஸ் தி லார்ட் சொல்றோம்ல, அதை கொஞ்சம் நல்லா வாயை திறந்து பிரைஸ் தி லார்ட், கர்த்தாவே நீ நல்லவர், நன்றி ஆண்டவரே, இப்படி கையை போய் சொல்லி பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் வாயில முறுமுறுத்துட்டே இருக்கக்கூடாது. இப்போ என்ன செஞ்சுட்டாரு இங்கே நினைக்கிறீங்க, சும்மா சிம்பிளா எடுத்தாரு, அவர் பார்த்துட்டாரு. அப்போ வாக்குத்தத்தங்கள் நமக்குரியதானே. உங்க குறைவுகளெல்லாம் அவர் நிறைவாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார்ல, உங்கள் ஐஸ்வர்யன் ஆக்குவேன்னு சொல்லி இருக்கிறார்ல, உனக்கு நான் வீட்டை கட்டுவேன்னு சொல்லி இருக்கிறார்ல, என் ஜனங்கள் புத்திர பாக்கியம் உடையவர்களாய் இருப்பாருன்னு சொல்லி இருக்கிறார்ல, மலடும் கற்புள்ள தேசத்தில் பஞ்சமும் கொள்ளை நோய் உனக்கு சொல்லுங்க வராது, சொல்லுங்க வராது, நான் நீதிமான், எனக்கு ஒரு கேடு வராது. அப்ப அவர் செய்ய போறதான் சொல்லி இருக்கிறாரு. அப்ப சொன்னதை நீங்க எடுத்து என்ன செய்யுங்க, அந்த வார்த்தையை வச்சு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அவ்வளவுதான். அவர் அப்படி அவர் செய்ய போறதை அவர் காமிச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பாரு, இப்ப
அவர் எப்படி செய்ய போறாங்கிறத காமிக்கிறாரு. காமிச்சது தான் இவர் செய்யறாரு. இப்ப அங்க 2 இருக்கு, 200 பணம் இருக்கு, 5 அப்பம் இருக்கு. இப்ப 200 பணத்தை எடுக்கல, என்னதை எடுக்கிறாரு? 5 அப்பத்தை எடுக்கிறார். இப்ப இதெல்லாம் எப்படி பிதா செய்யறதை குமாரன் காண்கிறது எதுவோ அப்படிங்கிறார். இப்ப இந்த வார்த்தை எல்லாம் பிதா நமக்கு சொல்லிய வாக்கு தத்துவம். இது எல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையில கட்டாயம் என்ன செய்யும்? நடக்கும். நீங்க எல்லாம் நல்லாவே இருப்பீங்க, நீங்க சாகாமல் பிழைத்திருப்பீங்க. இப்ப இந்த வார்த்தை சொல்றத நம்பி வாயை திறந்து வாக்கு தத்தங்களை சொல்லி, நீ சொன்ன உங்களுடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, அவ்வளவுதான். பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். இல்ல அவர் சொன்னா நடந்துருச்சு, இல்ல அவருக்குள்ள இருக்கு நடக்கணும், எனக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும். ஏன் அவருக்கு உடனே நடந்துச்சு அப்படின்னா, அவர் அதுல நிரம்பி இருக்க ஜீவன் அவனுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கு, அவ்வளவுதான். நமக்குள்ள ஜீவன் இருக்கு. அப்படி சொல்ல சொல்ல ஜீவன் என்ன செய்யும்? பரிபூர்ணமாக. ஒரு நாள் இன்னைக்கு 10 முறை சொல்லுவீங்க, நாளைக்கு போற போகன்னு சொல்லிட்டு போவீங்க. நான் பார்த்துருக்கிறேன். என்ன ஒண்ணு வரான்னு சொல்லிட்டு போவேன், அப்படியே இருக்கு நடக்கும். சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஜெபிக்க மாட்டேன் நினைப்பேன், சொன்னாங்களே ஜெபிக்கலையே ஜெபிக்கல நினைப்பேன், அதுவே இங்க என்ன காரியம் நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணி இல்லை அப்படின்பாங்க. எனக்கு நான் சொல்ல மாட்டேன், வாயத்தை நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணு சொல்ல முடியும் நினைப்பேன். ஆனா நினைப்பேன், ஏன்னா நம்ம மேல இருக்க அழைப்பு அப்படி. இந்த மாதிரி சொன்னாங்களே அவங்களுக்காக நான் ஜெபிக்கலையே, இப்படி பிரச்சனை சொன்னாங்களே என்ன ஆனது அப்படி நினைக்கும் பொழுதே காரியங்கள் செய்ய இங்க நடக்கும். ஏன்னா கடவுள் அந்த அழைப்பு அடைஞ்சிருக்காரு, மேலே வச்சிருக்கனால, என் மந்தையை குறித்து நான் இருக்கா கரிசனையாக இருக்கனால அவர் அதை நடத்திக்கிட்டே இருப்பார். நான் பெருசாக ரிஸ்க் எடுத்து முனங்கால் போட்டு உங்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி ஏன் வயிற்று கெடுக்கலாம் இல்லை முடியாது. நான் கண்டிப்பாக உங்களுக்காக உபவாசம் போட மாட்டேன். ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேன், உபவாசம் போட்டாட்டு செய்ய ஒன்று நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், நல்லா இருப்போம். அதே நேரத்தில் பாசா ஜெபிக்கவே மாட்டேன் கேட்கக்கூடாது, எப்பொழுதும் உங்களுக்கு என்ன செய்யுது ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அதை காட்டிலும் உள்ளத்தில் எப்போது என்ன செய்யுது ஒரு பெரிய நிறைவு இருக்கிறதுனால நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன், அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கர்த்தர் அப்படி தான் வச்சிருக்கிறார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? எடுத்துக்கிட்டு தேங்க்யூ லார்ட் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களையும் பந்தி இருந்தவர்களுக்கு இப்ப கொடுத்தார்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா 12 கூட எடுக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்தோத்திரம் பண்ணி இவன் கையில கொடுத்தாரு. இதுல எப்படி நிரம்பிச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. அவ இந்த ஸ்தோத்திரத்துக்கு நன்றிக்கு எவ்வளவு பெரிய வல்லம் இருக்கு நீங்க பாத்துங்க. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வேற ஒண்ணுமே செய்யலைங்க. லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் தாண்டலை. நம்மளை மாதிரிலாம் பூன்னா என்ன செய்யலை, ஊதலை, தள்ளி விடலை, கீழே உருட்டலை, எதுவும் பண்ணல. எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எடுத்து சீசர்கிட்ட கொடுக்குறாரு. சீசர் என்ன செய்யறாங்க? பந்தி கொடுக்குறாங்க. வேன் சொல்லுது, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் எல்லாம் திருப்தியா சாப்பிட்டது போக. அடுத்த வருஷம் வாசிங்க. மீதியான துணிக்கைகளினால் 12 திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடி அவர் சேர்த்த வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளிலே 12 கூடைகளை நிரப்பினார். இப்ப 5 வார்கோதுமை அப்பத்திலிருந்து எல்லாரும் 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம் அப்படின்னா தோராயமா ஒரு 15 வச்சுக்கிட்டாலும் எல்லாரும் திருப்தி அடைந்த பின்பு 5 அப்பந்தான். இந்த 5 அப்பத்தை கூட எல்லாத்தையும் திருப்திப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த 5 அப்பத்துல இருந்து 12 கூட நிறைய எடுக்கிறார். இதுதான் நம்முடைய ஸ்தோத்திரம். அப்ப நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு, தேவை அதிகமா இருக்கு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா துதிச்சுக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. இந்த 5ல இருந்து ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு மீன்பாடு வரல, 2 லட்சம் வரணும், 1 தான் வந்திருக்கு. அதுக்காக என்ன செய்யுங்க? துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருக்கும் வரும், எனக்கு ஒன்றும் வரல, ஒன்றும் நடக்கல, இப்படி சொல்லவே கூடாது. அப்போ இன்றைக்கு வந்து 1 லட்சம் வந்துச்சு இல்லை, அதுக்காக என்ன செய்யுங்க? நன்றி சொல்லுங்க. போட் இருக்குல்ல, ஆள் இருக்காங்கல்ல, நம்மளுக்கு பலன் இருக்குல்ல, கர்த்தருடைய வாக்கு இருக்குல்ல, எல்லாம் இருக்கு. அப்போ என்ன செய்யுங்க? வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிங்க, பாடுங்க. அப்படி சகலத்தை செய்ய வல்லவர்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுகிற பொழுது என்ன செய்ய? இந்த 5ல இருந்து எல்லாரும் திருப்தி அடைய முடியும். இந்த 5ல இருந்து மீதியான துணிக்கை 12 கூட நிறைய எடுக்க முடியும். நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், நான் விரும்புறேன், இந்த வருஷம் முடிய போகும் பொழுது நீங்க 12 கூட நிறைய என்ன செய்யணும்? பணத்தை எடுக்கணும். எங்க வீட்டில் கூடையெல்லாம் இல்லை, அட்லீஸ்ட் உங்க களஞ்சியமா என்ன செய்யணும்?
இல்லை கல்யாணத்தன்னைக்கு ஒரு பீரோ வாங்கியிருப்பீல்ல, அந்த பீரோவில் ஒரு தட்டு இருக்கு பார்த்தீங்களா, தூக்கிக்கிட்டு உள்ள வைக்கிறது. நம்ம புத்திக்கு தகுந்த மாதிரியே கொடுத்துருக்கான் பாருங்க. எல்லாமே குறுகுண புத்தி. அந்த காலத்தில் எங்கள் ஊர் நாட்டுக்கோட்டை ஐயா மார்க்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பெட்டி வச்சுருப்பான், சுவத்தில் வச்சு நகட்ட முடியாமல் இருக்கு. நம்ம இப்போ உள்ள கல்யாணத்தில் ஒரு தகர பெட்டியை வாங்கிட்டு எங்கள் அந்த நம்ம ஆட்சி சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னென்னா எல்லாத்துலேயும் 3 செட்டான் தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்துலேயும் எப்படி இருக்குன்னு 3 செட் இருக்கணுமா. அந்த மாதிரி அவங்க அது வச்சுருக்காங்க. ஒரு பாத்திரம் எடுத்தீங்கன்னா அதே பாத்திரத்தில் 3, அதே அப்படி வரும். அந்த மாதிரிலாம் சீர் போட்டு அவங்களாம் அப்படி இருந்திருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டங்களில் ஒரு பீரோ, தகர பீரோ ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க. பீரோ அதில் பார்த்தா முடுக்கான ஒன்று இருக்கும், ஒரு ஓரத்தில் வச்சுருப்பான். இன்னொன்று கீழே தட்டோட தட்டா மூட தெரியாது, அதை தூக்கிட்டு உள்ளே வைப்பான். இப்போ அதெல்லாம் தாண்டி உங்கள் குழந்தைகள் என்ன செய்யணும்? பூரணமாக நிரம்ப. நான் சொல்கிறேன், சொந்த வீட்டை வச்சிருக்க ஆட்கள் நல்ல ஒரு களஞ்சியத்தை வாங்கி என்ன செய்யுங்க, வைங்க. விசுவாசத்தில் கட்டி பாருங்க, எல்லாம் நடக்கும். ஆமே. அப்போ எடுத்து அந்த 5 எடுத்து இருக்கிறத வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். அவ்வளவுதான், சிம்பிளா. எல்லாரும் திருப்தி அடைகிறானுங்க. இன்னொரு பக்கம் 12 குட நிறைய எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த குறைவை கண்டு நீங்கள் சோர்ந்துடவே கூடாது. இதை வச்சு நான் எப்படி காலம் தள்ள போகிறேன், எப்படி என் காரியத்தை முடிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இதிலிருந்து ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுக்க தேவன் வரல. எப்படி அதெல்லாம் நம்ம குறுக்கு முறையில் யோசிக்காதீங்க. அதுலேருந்து தேவன் செய்ய வல்லவர். இப்போ சொல்லுவாங்க, என்ன அதெல்லாம் அப்படி இப்படிலாம் இருக்கு சொல்லுவாங்க. எது வந்தால் என்ன, என் கண்ணு ரோடு வரைக்கும் பார்க்குது, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ இன்னைக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் இருக்கு, நாளைக்கு என்ன செய்யாது, கண்டிப்பாக நடக்கும். தேவனால் எல்லாம் கூடும். ஆமே. அவ எடுத்து நீங்கள் நல்லா கொஞ்சத்தை வச்சு நீங்கள் புலம்புறதை காட்டிலும் கொஞ்சத்தை நினைச்சு இந்த கொஞ்சம் 5 அப்பம் இருக்குல்ல, அது போதும். அப்படித்தான் நம்ம ஆரம்பித்தோம். வரும்போது என்ன அவ்வளோ அள்ளிட்டா கொண்டு வந்து வச்சோம்? இல்லை, வந்தோம், இறங்கின வேலையை பார்த்தோம். கர்த்தரோட வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நம்பிக்கை மூலாதாரம்னா என்ன? அவருடைய ஆதாரம் தான் நமக்கு, அவருடைய வார்த்தை தான் நமக்கு மூலாதாரம். சரி, அவர் புயமே நமக்கு ஆதாரம் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஆதாரம், அதான் நம்மளுக்கு மூலதனம், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ அதை வச்சு தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது ஒரு பெரிய பெருக்கத்தை பொருளாதாரத்திலையும் சரி, ஏன்னா எல்லாத்திலும் ஒரு பெரிய பெருக்கம் என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கையில் உண்டா. ஏன்னா அவருக்கு பேர் எப்படிப்பட்ட பேர் தான், சேனைகளின் கர்த்தர். அப்படின்னா பெருக செய்கிற தேவன் நம்ம. அப்போ நல்லா நீங்கள் வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பாடி பாடி ஆண்டவரை துதிக்கும் பொழுது குறைவுலேருந்து என்ன செய்யும், ஒரு பெரிய நிறைவை நோக்கி ஒரு பெரிய திருப்திக்குள்ள நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடேன் கடந்து வந்துடும். திருப்தியற்ற நிலைமை இருக்கவே கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு பெரிய இளைப்பாறுதலையும் ஒரு பெரிய திருப்தியும் நிறைவையும் நம்மளால் இந்த பூமியில் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். கர்த்தர் வாழ வைப்பார். நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கீழே விட மாட்டாருங்களா. அறிந்து புரிந்து எல்லா நிலையும் கர்த்தர் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி வரும் பொழுது நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஆமே. அப்படித்தான் செய்கிறார். ஆமாம். அவர் எல்லா வார்த்தையும் நமக்கு தான். அப்போ நல்லா நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, எது அது இல்லை இது இல்லை அப்படிங்கிறத பற்றி கலங்காதீங்க. நல்ல வாயத்தோட எல்லாரும் பாடுங்க, பிள்ளைகளை பாட வைங்க. பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லுவேன். அன்றைக்கி போகிறேன், ஒரு போட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். 2 வசனம் சொல்ல ஆரம்பிச்சு, 2 நான் போதும் நிப்பாட்டுன்னு சொல்கிற அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. அது வாட்டில் எப்படா இதெல்லாம் உள்ளே வச்சுருந்தா எல்லாம் சண்டைகளை சிம்பிடுக்கான பிள்ளைங்க. இப்போ அந்த மாதிரிலாம் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க வர்றாங்க. இது மாதிரி எல்லா பிள்ளைங்களும் வரணும். நீங்கள் எங்கேயே விட்டுறக்கூடாது. அதோட வீட்டு ஸ்கூலுக்கு போகும்பொழுது பிள்ளைகளை நிப்பாட்டி வசனத்தை சொல்லு, சாப்பாடு எடுத்து வைக்கல இப்படி சொல்ல வச்சுறேன்னு. சாப்பாடு எடுத்து வச்சுக்கல, இங்கே செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. சாப்பாடு எடுத்துட்டு சொல்ல வசனத்தை சொல்லு அப்படி பிள்ளைகளை சொல்ல விட்டு அவன் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அங்கே சாப்பாடு டிஃபன் பாக்ஸை வச்சு அதுக்குள்ளே 10 வசனம் சொல்லிடுவான். தூக்கி விட்டு அனுப்பி விட்டுருங்க, போயிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த வார்த்தை அந்த பிள்ளையை வாழ வைக்கும். ஏன்னா வார்த்தையில் என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்போ வார்த்தையை சொல்ல 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 தேவனை மகிமைப்படுத்துறீங்க. மகிமைப்படுத்தும் பொழுது அது ஒரு பெரிய பெருக்கத்துக்குள்ள நிறைவு உண்டாக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக கூலாக எடுத்தார். அந்த 5 அந்த வாங்கி தேங்க்யூ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கையில் கொடுத்துட்டார், கொண்டு வாங்கடா அப்படின்னு. அவ்வளோதான், அது பெருகி கொண்டே போனது. பெரிய திருப்தி. மீதியான துணிக்கைகளை கூட நிறைய அள்ளினாங்க அப்படின்னு 12 கூட நிறைய எடுத்தார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறைவை நீங்கள் எல்லாரும் சந்திக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையில் வருஷ முடிவில் ஆமாம் மீதியான என்ன செய்யணும், கொண்டு வரணும். அடுத்த வருஷம் வர வருமானத்தை ஆமீன், இந்த வருஷம் வருமானத்துக்கு என்ன செய்ய, அடுத்த வருஷம் வருமானத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு என்ன செய்யணும்,
கொண்டு வரும். இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், மகாபலமுள்ள. எப்படி சொல்ல பாருங்க, சங்கீதம் 111:2 வாசிங்களேன். அந்த சங்கீதம் ரொம்ப அற்புதமான சங்கீதம். 111:2 அன்னைக்கு ஃப்ரைடே பாசிகளை சொன்ன பாருங்க. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளை பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறமா. எப்படி சொல்றான் பாருங்க. யாரு? தாவீது இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்ற கடைசி ஆலோசனை. அவருடைய செயல்கள் எல்லாம் பெரியவைகள். அந்த பெரிய செயல்களில் யாரெல்லாம் பிரியப்படுறான், இப்படிலாம் கர்த்தர் மனுஷன் ஆசீர்வதிச்சிருக்காரியா அப்படிங்கிறத பிரியப்பட்டு அவைகளை ஆராய்ந்து பாருங்க, எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமா இருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப நீங்க இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம். அப்படி உட்கார்ந்து நீங்க ஆராய்ந்து யோசிச்சு பார்த்து நீங்கள் அப்படி செய்ய ஆரம்பிச்சிடணும், அவ்வளவுதான். அப்ப கர்த்தருடைய செயல்கள் பெரியவைகளும் அவைகள் பிரியப்படுகிற, அப்ப பெரிய காரியங்களை பிரியப்படுங்க, ஆசைப்படுங்க. உலகத்தான் சொல்றான் நீ ஆசைப்பட அப்படிங்கிறான். இப்ப நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைகள் ஆசைப்படுங்க. என் கர்த்தர் பெரியவரியா, என் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பணும். சொல்றா பாருங்க, அவைகளை பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நல்ல ஆண்டவரை பாடுங்க. அப்படி பாடும் பொழுது ஒரு பெரிய இளைப்பாறுதல், ஒரு பெரிய அமைதல் குடும்பத்தில், வேலைகளில் ஒரு பெரிய நிறைவு, இன்னொரு வாழ்க்கையில் பெரிய பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வோம்? காண்போம். எப்படி நடக்கும்? துதி அதை கொண்டு வந்துடும். இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சாத்தியமாயிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யும்? சாத்தியமாகும், சாத்தியமாக்குவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். எல்லா எலிமெண்ட் நான் ஜெபம் பண்ணுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தா, 5 அப்பங்களை 1000 பெருக செய்தா, 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தா, 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காய், எல்லா நன்மைகளுக்காய் நன்றி சொல்லு. எல்லாம் சொல்ல, கர்த்தாவே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ரீமா மாமா சியாம் பெறலர பல பர. ஆமென்.